வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, தனுசு அல்லது மீனம் உங்கள் ராசியா, 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30 உங்கள் பிறந்த இங்கிலீஷ் தேதியா, அல்லது வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதே மாதிரி நாய் மாட்டுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கறது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது நல்லது. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 10 to 12. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7 to 9. சரி, எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைன்னு இப்போ சொல்ல இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன பலனே சில ராசிகளுக்கு வரும். ஒரு தப்பும் கிடையாது. சும்மா அன்னைக்கு சொன்னதே என்னைக்கு சொல்கிறீங்காதீங்க. தினம் தினம் மாற்றிக்கிறதுக்கு இது என்ன உங்களோட டிஃபனா? கிடையாது. அதுவே கூட ராத்திரி வச்சா தான் கொடுக்குறாங்க. எனவே சிலது ரிப்பீட் ஆகும். அதில் ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு வேண்டியது என்னங்க? இன்றைக்கி நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்லைன்னா என்ன பரிகாரம்? அவ்வளோதானே. அப்புறம் என்ன? அதில் திரும்ப அன்னைக்கு வந்துச்சா, இன்றைக்கி வந்துச்சு, இன்றைக்கி வந்தது தான் அப்போன்னா தேவை. நீங்கள் என்ன துப்பறி வாழனா? கிடையாது. இல்லை, உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை நாங்கள் தர்றோம். அப்புறமும் மொத்தமே 2 பலன் தானே. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, 2 தான். இதில் எப்படி நாங்கள் வெரைட்டி கொடுக்கறது? அதை புரிஞ்சுக்குவாங்க தயவுசெய்து. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளோ சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பதற்றம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம், அலட்சியம், அசட்டு தைரியம் எல்லாம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, தோக்காமல் இருக்கிறது எப்படி? முருகப்பெருமான் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. நாய் மாடு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போது முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வள்ளியம்மையை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 5. திசை தெற்கு மேற்கு. நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் தாரா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஆமாம். நாய் மாட்டுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். பிரார்த்தனை முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அசடு தைரியம், வீண் பிடிவாதம் வேண்டாம். அனுகூலமான எண் 2, 7. திசை தெற்கு வடக்கு. நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். அதுதான். எல்லாரையும் மதித்து பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். நல்லது நடக்கும். எது நடக்குதோ அது நல்லது. இப்போ நீங்கள் நினச்சது நடந்தால் தான் நல்லதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது அறிவு குறைந்த மனிதர்கள் செய்கிற வேலை. எது கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். உங்களுக்கு இப்போ தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அது நல்ல மாற்றம் இருக்கும். சரிங்களா? எனவே தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. என்றைக்கு உங்களுக்கு நல்ல நாள், எது நடக்குதோ அது நல்லது, அவ்வளோதான். அனுகூலமான எண் 1, 3. திசை வடக்கு கிழக்கு. நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். நாய் மாட்டுக்கு சாப்பிட கொடுக்கணும். ஏதாவது ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும். அசை உணவு கூடாது. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருள் வாங்க வேண்டாம். ஜாக்கிரதை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு நான் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களோட பலம் தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம்,
போராடுகிற குணம், இதெல்லாம் ஜெயிக்கும். ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால. இதே குணம் கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா தோற்று போயிடும். ஆமாம், தானங்க உலகம் இல்லையா? அதனால் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் பச்சை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். என்ன பிரச்சனை இன்னைக்கு? பேச்சினால் வம்பு, தேவையற்ற சிக்கல், தடுமாற்றம், குழப்பம். வழிபாடு பண்ணால் தப்பிச்சுக்கலாம். நாய் மாடு இதுகளுக்கெல்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. நேரமும் பணமும் வீணாக செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அது வீண் செலவுன்னு தெரியாது, பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சக்தி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. மாடு நாய்க்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. நல்லது. அனுகூலமான எண் 2, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் சிவப்பு வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது. சுறுசுறுப்பு, வேகம் இருக்குது, தைரியம் இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, போராடுகிற குணம் இருக்குது. அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். எது நடக்குதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருப்பு முனைகள் இருக்கும். எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. கலகலான வாழ்க்கை, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய சாந்த புத்தி, பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை ஜெயிக்கும். நல்ல மாற்றங்கள் நிகழும். மனதிற்கு நிம்மதி வரும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை மேற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி. கிருத்திகா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். நாய் மாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. தோஷம் குறையும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். கலக்கலான வாழ்க்கை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள். உங்களுடைய தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். சந்தோஷம், கலக்கலான வாழ்க்கை, ரொம்ப நல்லா இருக்குது. நிம்மதி அதிகமாகும். வீண் கவலைகள் வராது. ஜெயிப்பீர்கள். அனுகூலமான எண் 1, 3, நிறம் வெள்ளை சிவப்பு, திசை தெற்கு மேற்கு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. 10:30 to 12 கூட நல்ல நேரம் தான். பயன்படுத்திக்கோங்க. சில ராசிகளுக்காக வடக்கு நல்லா இருக்காது. அது என்னென்ன ராசி, யாரோட ஜாதகம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத ஜோசியர் முடிவு பண்ணி சொல்லுவார். வாஸ்து சாஸ்திரம் பற்றி நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் தொடர்ச்சியாக. அது எந்த மூளையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். மூளை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம். மூளையில் ஏற்றிக்கோங்க. அதை எந்த மூலையில் அடிக்கல் நட வேண்டும் அல்லது எந்த மூலையில் அடிக்கல் நடுறதுக்கு தோண்டணும்னா ஈசான்ய மூலை. இந்த ஈசான்ய மூலையில் தோண்டுவதனால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆமாம். பிறகு முதல்ல மதில் சுவர் கட்டிடணும். கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறப்போ முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது மதில் சுவர். அதை தெரிஞ்சுக்கோங்க. வாசல் எப்படி வைக்கலாம், அதுக்கு உங்கள் குடும்ப ஜாதகத்தை கொண்டு போய்
அதாவது யார் பேரில் வீடு கட்டுறீங்களோ அதையே வந்து ஜோசியரை தீர்மானிக்கணும். இப்போ நிலம் வாங்குறீங்க, சரி வாங்கிட்டீங்க, யார் பேரில் வீடு கட்டலாம், முதல்ல யார் பேரில் நிலம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு, நிலம் வாங்குற மாதிரி இருந்தால் யார் பேரில் வாங்கலாங்கிறதுக்கு, யார் பேர்லலாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ, இப்போ ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை, சின்ன குழந்தையாக இருந்தால் குழந்தை பேரில் வாங்க மாட்டீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதை தான் இவங்க பேரில் வாங்கலாமா அவங்க பேரில் வாங்கலாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு அந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா யாரோட ஜாதகத்துக்கு அந்த யோகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்லுவார், அவங்க பேரில் தான் வாங்கணும். ஆமாம், இல்லைங்க என் பேரில் தான் வாங்கணும் அப்படின்னா உங்கள் பேர் வாங்கிறதுக்கான யோகம் வந்துருச்சான்னு பார்க்கணும். யோகம் வந்துருச்சுன்னா வாங்கிடலாம். ஜோசியர் குறித்து கொடுக்குறனால நீங்கள் பதிவு பண்ணிடலாம். பதிவு பண்ணிவிட்டு ஈசான்ய மூலையில் தான் அடிக்கல் நாட்டணும், அதாவது தோண்டணும். அஸ்திவாரம் போடுறதுக்கான குழியை தோன்றது அங்கே தான். அந்த ஈசான்ய மூளைங்கிறது என்ன? வடகிழக்கு. வடகிழக்கு தான் ஈசான்ய மூளை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வடகிழக்கில் தோண்டணும், அதுதான் முக்கியம். நீங்கள் அதை வந்து கவனமாக பார்த்துக்க போகிறீங்க இல்லைங்களா? ஈவன் அந்த கட்டடம் கட்டுறீங்களோ இல்லையோ, ஒரு மதில் சுவர் கட்டுவீங்க இல்லையா ஒரு சேஃப்டிக்கு, அதுவே கடிகள் கட்டுறதே ஈசானியத்தில் தான் கட்டணும். ஃபஸ்ட்டு மதில் சுவர் கட்டிடுறது நல்லது. அதனால் பல வாஸ்து சாஸ்திரப்படி அது நன்மைகள் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம் 8 திசைகள் சொன்னோம். 8 திசைகளுக்கு 4 மூலைகள் சொன்னோம். ஆக்னேயம், வாவியம், நிருதி, நைருதின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆக்னேயம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஈசானம் சில பேர் ஈசான்யம்பாங்க. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. சில பேர் அது ஏதாவது குறை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு அதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது முக்கியம் இல்லை நமக்கு. இப்போது நாங்கள் கட்டடம் நிலம் வாங்கிறதுல ஆரம்பிச்சிருக்கோம். நிலம் வாங்கி முடித்த பிறகு கட்டடம் எப்போ கட்டுறது, வீடு எப்போ கட்டுறதுன்னா அதுவும் நீங்கள் ஜோசியரை கேட்டுக்கணும், அந்த யோகம் இருக்கா. இப்போ நீங்கள் கடன் வாங்கி தான் கட்டுவாங்க. பொதுவாகவே நிறைய பேர் வந்து கடன் வாங்கி தான் கட்டுறாங்க. நல்ல பணக்கார உங்கள் கூட பேங்க்கில் லோன் வாங்குகிறாங்க. லோன் வாங்குகிற டைம் வந்து திருப்பி கட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது அந்த டைம். இப்போது 3ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ குரு இருந்தாருன்னா அந்த டைமில் கடன் வாங்கினீங்கன்னா கட்டவே முடியாதுங்கிறது கான்செப்ட். எனவே ஜோசியர்கிட்ட கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு நம்ம கட்டலாமா, எப்போ கட்டலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அதை தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன வாசல் வைக்கலாம், கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கு, 4 திசையிலையும் வாசல் எந்த திசை வேணால் வைக்கலாம். சில பேர் தெற்கு நல்லா இருக்காது, கிடையவே கிடையாது. உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகம் அல்லது கடகம் அல்லது சிம்மமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் தெற்கு வாசல். ஆமாம், பிரமாதமாக இருக்கும். வடக்கு தான் எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறது கிடையவே கிடையாது. தனுசுக்கு தனுசு ராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வடக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மகரத்துக்கு வடக்கு நல்லா இருக்காது, நிச்சயமாக நல்லா இருக்காது. அதே மாதிரி சில ராசிகளுக்காக வடக்கு நல்லா இருக்காது. அது என்னென்ன ராசி, யாரோட ஜாதகம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத ஜோசியர் முடிவு பண்ணி சொல்லுவார். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.